ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போன வீக்கெண்ட் ஊருக்கு போயிட்டு வந்ததால பயங்கரமான ட்ராவல் டயர்ட். அதுவும் சாட்டர்டே சண்டே அப்படின்னா எக்ஸ்ட்ரா லீவ் எல்லாம் போடாமல் போன வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அவசர அவசரமாக வந்து போன வேகத்தில் திரும்பி வரணும் அப்படிங்கிறக்கே ஒரு எனர்ஜி வேணும். வந்ததுக்கப்புறம் மென்டலி ஆஃபீஸில் எத்தனை வேலை இருக்குன்னு மைண்டில் ஓடினாலும் பாடி கோஆப்ரேட் பண்ணல. இந்த தடவை வந்து ஒரு நாள் லீவ் போட்டு தூங்கி எந்திரிச்சேன். அந்தளவுக்கு டயர்ட். வயசாக மைண்டு கோஆப்ரேட் பண்ணாலும் பாடி கோஆப்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ தேவைப்படும் போது அந்த குட்டி பிரேக் நம்ம எடுத்தே ஆகணும். இந்த வீடியோ நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான். ஃப்ரெண்டோட ஃபேமிலி வர்றாங்கன்னு அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்க வர்றதுக்காக ஈவினிங் ஆஃபீஸ் 1 hour முன்னாடி வந்து ஒரு குட்டி ப்ரீ பிளானிங்கோட ஸ்டார்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சதோட வீடியோ தான். இன்கேஸ் உங்கள் வீட்டுக்கு இப்படி எமர்ஜென்சியில் இல்லை உங்களுக்கு டைம் இல்லாதப்ப கெஸ்ட் வந்தாங்க அப்படின்னா எப்படி பிளான் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ப்ரிஃபரபிள் மெனு எதுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். மார்னிங் என்னோட பிளான் வந்து ஈவினிங் வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றிக்கலாம், கூடவே சப்பாத்தி, வெஜிடபிள் குருமா இதெல்லாம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ தட் வெஜிடபிள் குருமா செஞ்சால் இட்லிக்கும் மேட்ச் ஆயிரும் அப்படிங்கிற பிளான். ஆனால் ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எப்போவுமே இட்லி நார்மலாக சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கும்னு சொல்லிட்டு ஆந்திரா ஸ்டைலில் காரப்பொடி தோசையும் அதுக்கு மேட்சிங்காக தேங்காய் சட்னியும் அரைச்சி வச்சுருந்தேன். காரப்பொடி தோசைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு கார சட்னி தான் இது. இந்த கார சட்னியை தோசையை ஊற்றி தோசை வெந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே சட்னி பவுடர் தூவி ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு அந்த தோசை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும். ஸ்பைசி விரும்பிகள் இந்த தோசையை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சட்னி அரைக்கிறதுக்கு 3 பல்லாரி வெங்காயம், 2 நாட்டு தக்காளி, ஒரு 10 பல் பூண்டு, உப்பு, பிளெயின் மிளகாய்த்தூள் இது மட்டும் போட்டு அரைச்சா போதும். அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஈவினிங் வந்து சப்பாத்திக்கு மாவெல்லாம் பிணையறக்கு டைம் இருக்கான்னு சொல்லிட்டு மார்னிங்கே சப்பாத்தி மாவு பிணைஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். அது என்னன்னு தெரியல, சப்பாத்தி மாவு மட்டும் ஃப்ரிட்ஜில் ஒரு 4-5 மணி நேரம் வச்சு எடுத்து அதை சுட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாகவும் லேயராகவும் வரும். நார்மலாக ஒரு 1/2 மணி நேரம் வெளியே வச்சு அந்த சப்பாத்தி மாவில் சுட்டதை விட ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிற மாவுக்கு ஏதோ ஒரு பவர் அதிகம் தான் நினைக்கிறேன். மாம்பழமும் கம்ப்ளீட்டாக கட் பண்ணால் ஒரு மாதிரி சொதன்னு ஆயிரும்னு சொல்லிட்டு தோல் மட்டும் சீவி எடுத்து வச்சுட்டேன். அவங்க வர்றதுக்கு முன்னாடியே சப்பாத்தி எல்லாம் வந்து உருட்டுறதுக்கு டைம் எடுக்குன்னு சொல்லிட்டு அந்த உருட்டுற டைமை வந்து கம்மி பண்ணுறதுக்காக இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் அவங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ தட் ஈஸியாக உருட்டி எடுத்துக்கலான்னு. ஸ்வீட் மட்டும் வீட்டில் செய்யறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு ரசமாலை கடையிலிருந்து வாங்கி வச்சாச்சு. எக்ஸ்ட்ராவா ஒரு 4 பேர் வீட்டுக்கு வர்றாங்கன்னா எவ்வளோ ப்ரீ பிளானிங் பண்ண வேண்டியது இருக்கு. நம்ம கஷ்டப்பட்டு பண்ணாலும் வர்றவங்க அதை திருப்திகரமா சாப்பிட்றதுல தான் ஒரு சந்தோஷமே. அன்னைக்கு ஹைலைட் வந்து காரப்பொடி தோசை தான்.